ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட நிஃப்டி 50 எந்த ஒரு இண்டிகேட்டர்ஸ், பிரைஸ் ஆக்ஷன், சார்ட் பேட்டர்ன்ஸ், ஆக்டிவ் கான்ட்ராக்ட், இம்ப்ளாய்ட் வாலட்டிலிட்டி, ஃபியூச்சர் டேட்டா இதெல்லாம் இல்லாம கால் ஆப்ஷன் பிரீமியம், புட் ஆப்ஷன் பிரீமியம் இத மட்டும் வச்சு மார்க்கெட்ட நம்ம எப்படி அனலைசிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி ட்ரேடர்ஸ் ஆகிய உங்களுக்கு ஒரு இன்டெப்த்தான நாலேட்ஜ் அப்படிங்கிறது கிடைக்கும். நம்மளோட சேனல நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவ லைக் பண்ணிட்டு வீடியோவ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம சேனலோட டிஸ்க்ளைமர் நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. என்னோட சேனல்ல போடக்கூடிய அனைத்து வீடியோ கன்டென்ட்டுமே உங்களுடைய எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக மட்டுமே. நான் எந்த ஒரு பை அண்ட் செல் சிக்னல், கால்ஸ் எல்லாம் குடுக்குறது கிடையாது. நான் ஜஸ்ட் என்னோட ட்ரேடிங் நாலேட்ஜ நான் உங்ககிட்ட ஷேர் அப்படிங்கிறது பண்றேன். வியூவர்ஸ் ஆகிய நீங்க பண்ணக்கூடிய எந்த ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ஸுக்கும் நானோ, என்னோட சேனலோ பொறுப்பாகாது. வியூவர்ஸ் ஆகிய நீங்க உங்களுடைய ஓன் அனாலிசிஸின் படி ஒரு சர்டிஃபைட் ஃபைனான்சியல் அட்வைசரோட அட்வைஸின் படி மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாமா, வேணாமா அப்படிங்கிறத பத்தி டிசிஷன் எடுங்க. ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்பவுமே ரிஸ்கி. இன்னைக்கு நிஃப்டி 50 எக்ஸ்பைரி மார்க்கெட்டோட ஓப்பனிங் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா 23,259 அப்படிங்கிற ஒரு இடத்துல விச் இஸ் ப்ரீவியஸ் டே ஹைக்கு கீழே இருக்கு, ப்ரீவியஸ் டே லோவுக்கு மேலே இருக்கு. ஸோ இன்சைடு மார்க்கெட் ஓப்பனிங் 23,250க்கு பக்கத்தில் மார்க்கெட் ஓப்பன் ஆனனால நான் 23,200 காலும் 300 புட்டு நான் எடுக்கிறேன். எதற்காக? மார்க்கெட் 23,250க்கு மேலே சஸ்டெயின் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கா? இல்ல கீழ சஸ்டெயின் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கா? அப்படிங்கிறது மேத்தமேட்டிக்கலா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு 200 காலும் 300 புட்டும் நம்ம எடுக்கிறோம். இதுல 200 கால் ஆப்ஷன் பிரீமியத்தோட இன்ட்ராடே ஹை ரூ. 94. அந்த ரூ. 94 அப்படிங்கிறது 9.15க்கே நமக்கு பிரசன்ட் ஆயிருச்சு. ஸோ 9:20ல இருந்து அந்த 94 அப்படிங்கிறது ஒரு வேலிடான லெவல். அண்ட் தென் 9:30க்கு 23,300 புட்ல 78 அப்படிங்கிற ஒரு லெவல் நமக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஸோ 9:35க்கு கால் ஆப்ஷன் பிரீமியம்ல புட்டோட லோ அப்படிங்கிறது வேலிடான லெவல். 9:35க்கு பாருங்க 23,200 கால் ஆப்ஷன் பிரீமியம் விச் இஸ் 78க்கு கீழ வராங்க. 300 புட்டோட லோவுக்கு கீழ வராங்க. அதே 9:35 AM 300 புட் ஆப்ஷன் பிரீமியம் 200 காலோட ஹைக்கு மேல போறாங்க. அப்போ இத நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, மார்க்கெட்ல எல்டிபி கிராசிங்கும் நடந்துருச்சு. இந்த புட் ஆப்ஷன் பிரீமியம் காலோட ஹைக்கு மேலயும் போயிட்டாங்க. அப்போ 23,300 புட் ஆப்ஷன் பிரீமியம்ல இந்த லோ அப்படிங்கிறத மார்க்கெட் சஸ்டெயின் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ 23,300 மைனஸ் 78 அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா, ஸ்பாட் சார்ட்ல 23,222 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வரும். ஓகே. அப்போ மார்க்கெட் இதுக்கு கீழ வரப்போகுது அப்படிங்கிறத நமக்கு 9.15க்கு சொல்லுது. மார்க்கெட் 9:35க்கு சொல்லுது. 9:35க்கே மார்க்கெட் இந்த லெவலுக்கு கீழயும் வந்துட்டாங்க. அப்போ 23,300 புட் ஆப்ஷன் பிரீமியம்ல இந்த லோ அப்படிங்கிறது ஸ்பாட் சார்ட்லயே நமக்கு கன்ஃபார்ம் அப்படிங்கிறது ஆயிருச்சு. அப்போ மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழ ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னா, அடுத்து மார்க்கெட் எங்க வர்றதுக்குண்டான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் குளோஸ்க்கு வர்றதுக்குண்டான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ மார்க்கெட் ப்ரீவியஸ் குளோஸ் இந்த இடத்துல வந்துட்டு, மார்க்கெட் ப்ரீவியஸ் குளோஸ்க்கு கீழ சஸ்டெயின் ஆகறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கா? இல்ல மேல சஸ்டெயின் ஆகறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கா? அப்படின்னு நான் செக் பண்றதுக்கு 23,050 கால் 23,200 புட். இந்த 2 ஸ்ட்ரைக்கும் நான் எடுக்கிறேன். ஸோ நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நெனைக்கலாம், உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஸ்ட்ரைக் சூசிங் பண்றீங்க அப்டின்ட்டு. அப்படி நெனைக்கிறவங்களுக்கு ஒண்ணே ஒண்ணு நான் சொல்லிக்க விரும்புறேன். நான் இன்னைக்கு பர்சனலா இந்த 2 ஸ்ட்ரைக்கு நான் சூஸ் பண்ணி, ஒரு ட்ரேட் 23,050 கால் ஆப்ஷன் பிரீமியம்ல ரூ. 97 அப்படிங்கிற ஒரு இடத்துல நான் என்னோட ட்ரேட நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ரூ. 97 அப்படிங்கிறது. அப்ப ரூ. 97 அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா, மார்க்கெட்ல இன்னையோட இன்ட்ராடே லோவே ரூ. 87 தான். இன்னையோட இன்ட்ராடே லோல இருந்து ஒரு 10 பாயிண்ட்க்கு மேல தான் என்னோட ட்ரேட நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ரூ. 97.96ல நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். எத்தன குவான்டிட்டி? 1755 குவான்டிட்டி. ஆல்மோஸ்ட் அங்க இருந்து எனக்கு மார்க்கெட் அப்படிங்கிறது 100 பிளஸ் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது எனக்கு மூவ் ஆயிருச்சு. பட் ஒரு ஆப்ஷன் பையரா என்னோட சைக்காலஜிய கண்ட்ரோல் பண்ணி, நான் மார்க்கெட் இந்த ஹை போற வரைக்கும் நான் ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஒன்ஸ் மார்க்கெட்
இந்த ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலயும் போனக்கப்புறம், நான் 130 அப்படிங்கிற ஒரு இடத்துல ட்ரெய்லிங் எஸ்எல் அப்படிங்கிறது போட்டிருந்தேன். கரெக்ட்டா வந்து என்னோட ட்ரெய்லிங் எஸ்எல்ல மட்டுமே ஹிட் அப்படிங்கிறது பண்ணிட்டு, மார்க்கெட் அங்கருந்து இன்னொரு ஹை அப்படிங்கிறது நமக்கு கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ, நம்ம எடுத்த இடத்திலிருந்து மார்க்கெட் 100 பாயிண்ட்ஸ் நமக்கு குடுத்திருக்கு. அப்ப இதே மாரி உங்களுக்கும் 100 பாயிண்ட்ஸ் குடுக்குமான்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு குடுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். குடுக்காதுன்னும் நான் சொல்ல மாட்டேன். உங்களோட டிசிப்ளின், உங்களுடைய ரிஸ்க் மேனேஜ்மென்ட், உங்களுடைய சைக்காலஜி, உங்களுடைய ட்ரேடிங் பிளான் எப்படி இருக்கோ, அத தகுந்த மாரி தான் நீங்க மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது கேப்சரே பண்ண முடியும். நம்ம கான்செப்ட்ட மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, ரிஸ்க் மேனேஜ்மென்ட், இந்த டிசிப்ளின் அதெல்லாம் இல்லாம இருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட்ல நம்ம எல்லா சம்பாரிச்ச பணத்தையும் நம்ம லாஸ் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு தான் நமக்கு ரொம்ப அதிகம். ஸோ, கான்செப்ட்ல ஸ்ட்ராங் ஆகுறதையும் ஒரு சைடா நம்ம பார்க்கணும். இன்னொரு சைடா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரிஸ்க் மேனேஜ்மென்ட், ட்ரேடிங் பிளான் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? நான் என்ட்ரி எடுத்த இடத்திலிருந்து மார்க்கெட் ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 68 பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிட்டாங்க. 68 பாயிண்ட்ஸ் மூவ் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு 32 பாயிண்ட்ஸ்ல ட்ரெய்லிங் போட்டேன். கரெக்ட்டா அந்த 32 பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு எஸ்எல், ட்ரெய்லிங் எஸ்எல் அப்படிங்கிறது ஹிட் ஆயிருச்சு. எனக்கு அந்த ட்ரேட்ல ஒரு 56,000 அப்படிங்கிறது ப்ராஃபிட் வந்திருக்கு. இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா 5265 குவான்டிட்டி அப்படின்ட்டு இருக்கு. ஆனா, நம்ம அவ்வளோ குவான்டிட்டி போட்டு பை பண்ண கிடையாது. ஆர்டர்ஸ் காட்டுறேன் பாருங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, காஸ்ட் டூ காஸ்ட் தான். பை பண்ணது பாருங்க 52, செல் பண்ணது 52, பை பண்ணது 53, மார்க்கெட் லிமிட் காஸ்ட் டூ காஸ்ட் போட்டது 55, பை பண்ணது 54, லிமிட் செல் பண்ணது 54. எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லிமிட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம செல் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு ஆர்டருமே நம்ம மார்க்கெட்ல செல் பண்ணது கிடையாது. பை பண்ணது மட்டும் தான் நம்ம மார்க்கெட்ல பண்ணியிருக்கோம். செல் பண்றது எல்லாமே நம்ம ட்ரெய்லிங் எஸ்எல் அப்படிங்கிறது நம்ம கம்பல்சரி நம்ம போட்டு தான் ஆக வேண்டும். ட்ரெய்லிங் எஸ்எல் இல்லாம ட்ரேட் பண்றதும், ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல ட்ரெய்லிங் எஸ்எல் இல்லாம இருந்தீங்க அப்படின்னா, வந்த ப்ராஃபிட்ட நீங்க ஹோல்டு பண்ணி வைக்கல. வந்த ப்ராஃபிட் எப்ப வேணா உங்க கை நழுவி போறக்கு உண்டான சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத எண்ணி, நீங்க ட்ரெய்லிங் எஸ்எல் போட்டிருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு மேஜர் ஆஃப் ட்ரேட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எஸ்எல் ஹண்ட் ஆகாது. உங்களோட கேப்பிட்டல் அப்படிங்கிறது சேவ் ஆகும். இந்த மாரிலாம் பிளான் பண்ணுங்க. நான் எந்த ஒரு பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷனும் குடுக்கறது கிடையாது. ஜஸ்ட் என்னோட பெர்சனல் ஒப்பீனியன், என்னோட பெர்சனல் ரிஸ்க் மேனேஜ்மென்ட்ல இருக்கக்கூடிய என்னோட ஒப்பீனியன நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நீங்க இதிலிருந்து ஒரு ஐடியா உங்களுக்கு எடுக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. ஸோ இல்லன்னா நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ 23,050 கால் ஆப்ஷன் பிரீமியம் வச்ச லோ வந்து பாத்துட்டீங்கன்னா 87. 23,200 புட் ஆப்ஷன் பிரீமியம் வச்ச ஹை வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா 107. ஸோ 107 அப்படிங்கிறத நான் கால்ல மார்க் பண்றேன். அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா 87 அப்படிங்கிறது நான் புட்ல மார்க் பண்றேன். 87 அப்படிங்கிறத நம்ம புட்ல மார்க் பண்றோம். இதுல இன்னொரு விஷயமும் வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம பண்ணலாம். அது என்ன விஷயம் அப்படின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த நான் சொல்லல. இந்த 107யும் இந்த ஒரு 87யும் வச்சு இன்னொரு விஷயமும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பண்ணலாம். அப்படி பண்ணும்போது தான் நமக்கு 97 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ அது என்ன மெத்தட் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அப்படிங்கிறது பண்ணுங்க. ஓகே. இப்போ 23,050 கால் ஆப்ஷன் பிரீமியம் ஒரு லோ 87. அப்ப 23,050 பிளஸ் 87 அப்படின்னு போட்டா என்ன வேல்யூ வரும்? 23,050 பிளஸ் 87 அப்படின்னு போட்டா 23,137 அப்படிங்கிற ஒரு லெவல். 23,137 அப்படிங்கிறது எனக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல இருக்கா? ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழ இருக்கா? ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல இருக்கு. அப்போ மார்க்கெட் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல சஸ்டெயின் ஆகறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம், இதனுடைய கான்செப்ட். புரியுதுங்களா? மார்க்கெட் பாருங்க ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல நின்னாங்க. ஃபர்ஸ்ட் போய் எங்க இடிக்கிறாங்க? 23,222 அப்படிங்கிறதுலருந்து மார்க்கெட் ஒரு இந்த இடத்துல இருந்து ரிஜெக்ஷன் ஆகுறாங்க. இங்கிருந்து ரிஜெக்ஷன் ஆகும்போது, நம்ம வந்து ஒரு புட்ட பை பண்ணி, மறுபடியும் மேல போம்போது ட்ரெய்லிங் எக்ஸெல்ரேட் ஆகுது. ஸோ இங்கிருந்து ரிஜெக்ஷன் ஆகும்போது மறுபடியும் புட்ட பை பண்றோம். ட்ரெய்லிங் எக்ஸெல்ரேட் ஆகும்போது, மேல போம்போது ட்ரெய்லிங் எக்ஸெல்ரேட் மறுபடியும் இங்கிருந்து ரிஜெக்ஷன் ஆகும்போது, நம்ம என்ன பண்றோம்? புட்ட பை பண்றோம் நானு. மேல போம்போது எனக்கு ட்ரெய்லிங் எஸ்எல் அப்படிங்கிறது ஹிட் ஆச்சு. இந்த மாரி 3 டைமும் எனக்கு வந்து ட்ரெய்லிங் எஸ்எல் ஹிட் ஆனனால மட்டுமே தான், இந்த 3 ட்ரேடும் எனக்கு காஸ்ட் டூ காஸ்ட்ல எனக்கு எக்ஸிட் அப்படிங்கிறது ஆயிருக்கு. ஸோ மத்தபடி ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது மேத்தமேட்டிக்கலா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நெறைய ட்ரேடர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட நீங்க மேத்தமேட்டிக்கல் மூலியமா நீங்க கத்துக்கணும்னு நெனச்சீங்கன்னா,
கீழ இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் தென் ரெக்கார்டிங் வீடியோஸ் நம்ம புரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மெசேஜ் பண்ணுங்க. 2ஓட டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நீங்க எதுல வேணா ஜாயின் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். இப்போ இந்த 23,222 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, 23,300 புட்ல 78 பேஸ் பண்ணி நம்ம போட்டோம். 23,300 புட். அப்ப 23,300 புட்ல 78 அப்படிங்கிற ஒரு வேல்யூவ வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம், அந்த 222 அப்படிங்கிற ஒரு வேல்யூவ நம்ம கால்குலேட் பண்ணோம். இங்க பாருங்க. ஒன்ஸ் இந்த 78 அப்படிங்கிறத வந்து நியர்பை வராங்க, மார்க்கெட் இங்க வராங்க. அடுத்து வந்து பாருங்க 2வது டைமும் வராங்க, மார்க்கெட் அப்படிங்கிறது இங்க தான் இருக்காங்க. அடுத்த டைம் பாருங்க 3 டைம் இந்த 78க்கு கீழ வராங்க, மார்க்கெட் இந்த 222க்கு மேல போயிருச்சு. அப்ப எந்த அளவுக்கு மார்க்கெட்ல மேத்தமேட்டிக்கல் இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. இதெல்லாம் நம்ம வந்து கத்துக்கறக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம, இந்த மாரி இண்டிகேட்டர்ஸ் போயிட்டு சிபிஆர் சென்ட்ரல் பிவோட் டெய்லி அப்படின்னு ஒண்ணு போடலாம். சென்ட்ரல் பிவோட் மந்த்லி அப்படின்னு ஒண்ணு போடலாம். ஸோ இந்த மாரி ஸ்டடி பண்றதுக்கு முன் வரீங்க. பட் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட மேத்தமேட்டிக்கலா ஸ்டடி பண்றதுக்கு யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, முன் வர மாட்டீங்க. அப்படியே ஸ்டடி பண்ணாலும் பேக் டெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க யாருமே. அப்புறம் இன்னொன்னு மேஜரா ஆப்ஷன்ஸ் பையிங்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இண்டிகேட்டர்ஸ் பிவோட் பாயிண்ட் ஸ்டாண்டர்ட். பிவோட் பாயிண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம யூஸ் பண்றோம். இப்போ மார்க்கெட் R1க்கு கீழ வந்திருக்காங்க. அதனால இந்த பீக்கு வந்திருக்காங்களா? பிவோட் பாயிண்ட்க்கு வந்திருக்காங்களான்னு கேட்டா கிடையாது. மேத்தமேட்டிக்கலா நமக்கு சஸ்டெயின் ஆகறக்கு உண்டான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸஸ் இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத அனாலிசிஸ் பண்ணா தான், இவங்க கீழ வராங்களா? இல்ல மேல போறாங்களா? அப்படிங்கிறதையே நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸஸின் அடிப்படையில நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அனாலிசிஸ் பண்ண முடியும். இன்னொன்னு காமனா யூஸ் பண்ணக்கூடிய இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மூவிங் ஆவரேஜ். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, VWAP அப்படிங்கிறது. ஸோ இந்த மாரி VWAP அப்படின்னா வந்து ஆல்ரெடி இதுல ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு கால்குலேஷன்ல தான் அந்த இண்டிகேட்டர் அப்படிங்கிறது நமக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். இங்க மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும், மார்க்கெட் எந்த செகண்ட்ல வேணா, எப்படி வேணா சென்டிமென்ட் சேஞ்ச் ஆகும். ஸோ மார்க்கெட்ட அந்த செகண்ட்ல, அந்த சென்டிமென்ட்ல நம்ம அனாலிசிஸ் பண்ண கத்துக்கிட்டோம் அப்படின்னா மட்டும் தான், மார்க்கெட்ல நம்மளால சர்வை அப்படிங்கிறது ஆக முடியும். மார்க்கெட்ல மார்க்கெட்டோட சென்டிமென்ட்க்கு ஏத்த மாரி நமக்கு அனாலிசிஸ் பண்ண தெரியல அப்படின்னா, மார்க்கெட்ல கண்டிப்பாக நம்மளால சர்வே பண்ண முடியாது. ரிஸ்க் மேனேஜ்மென்ட்க்கு ஒரு பிளான் ரெடி பண்ணுங்க. நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா, மார்க்கெட்ல என்ட்ரி ஆகறதுக்கு முன்னாடி, இவ்வளோ இதான் என்னோட டார்கெட். இதுதான் என்னோட ஸ்டாப் லாஸ். ஸோ இத்தன பாயிண்ட் மூவ் ஆயிட்டாங்கன்னா, நான் காஸ்ட் டூ காஸ்ட் போடுவேன். இப்படிங்கிற மாரிலாம் நீங்க பிளான் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா, மார்க்கெட்ல நீங்க சர்வே பண்ணலாம். ஸோ பிளானே இல்லாம மார்க்கெட்டுக்குள்ள வந்து பிளைண்ட் மைண்டடா எவ்வளோ குவான்டிட்டி கைக்கு வருதோ, அவ்வளோ குவான்டிட்டிய நம்ம பை பண்ணுவோம் அப்படின்னு பண்ணோம்னா, கண்டிப்பா 100க்கு 95% நமக்கு பிளான் இல்லாம ட்ரேட் பண்ணா லாஸ் ஆகறக்கு உண்டான வாய்ப்புகள் தான் அதிகம். ட்ரேட் வித் பிளான் மட்டும் தான் என்னைக்குமே நமக்கு சர்வே பண்ண முடியும். பிளான் இல்லாம ட்ரேட் பண்ணோம்னா 95% லாஸ் ஆகறக்கு உண்டான வாய்ப்புகள் தான் இருக்கும். புரியுதுங்களா? இப்பவே நான் காஸ்ட் டூ காஸ்ட் போடாம இந்த ட்ரேட் எல்லாமே நான் விட்டுருந்தேன் அப்படின்னா, எனக்கு என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நீங்க நெனச்சு பாருங்க. புரியுதுங்களா? ஸோ காஸ்ட் டூ காஸ்ட் அப்படிங்கிறது நம்மளோட கேப்பிட்டல் புரொடெக்ஷன்க்காக மட்டுமே தான். மத்தபடி நம்மளோட என்ட்ரியே நம்ம வந்து தப்பா இருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம காஸ்ட் டூ காஸ்ட் போடுறதில்ல. அப்படி பார்த்தா இந்த கால் ஆப்ஷன் பிரீமியம் வந்து நான் என்ட்ரி எடுத்த இடத்துலருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது எனக்கு போயிருக்காங்க. எனக்கு ஏன் 130ல வந்து எக்ஸிட் ஆயிருக்காங்க? மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து நான் என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணேன்னு நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னா, ஒரு கிரீன் கலர் கேண்டில் வந்து எனக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த கிரீன் கலர் கேண்டில் தான் ரீசென்ட்டா ஒரு ஹையும் நமக்கு வச்சிருக்கான். அப்படி இருக்கும்போது இந்த கிரீன் கலர் கேண்டிலோட லோவுக்கு கீழ ஸ்டாப் லாஸ் ட்ரெய்லிங் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ட்டு எனக்கு ஹிட் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரியலைஸ் பண்ணேன். அந்த ரியலைஸ் பண்ணத நான் ஜர்னல் அப்படிங்கிறதும் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதே மாரி தான் நீங்க ஒரு ட்ரேட் எடுத்து, அது ப்ராஃபிட் வந்தாலும் சரி, லாஸ் வந்தாலும் சரி, எதனால ப்ராஃபிட் வருது, எதனால லாஸஸ் வருது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே, நீங்க ஒரு சர்டிஃபைட் ஃபைனான்சியல் அட்வைசரோட அட்வைஸின் படி நீங்க மூவ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லாமே கரெக்ட்டா இருக்கறக்கு உண்டான சான்சஸ் நெறையாவே இருக்கு. நான் எந்த ஒரு பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷனும் குடுக்கறது கிடையாது. ஜஸ்ட் என்னோட ட்ரேடிங் நாலேட்ஜ தான் நான் உங்ககிட்ட ஷேர் அப்படிங்கிறது பண்றேன். நமக்கு இந்த ஒரு வீடியோக்கு மினிமம் ஒரு 500 பிளஸ் லைக்ஸ் அண்ட் தென் 500 பிளஸ் கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா, டெய்லி உங்களுக்கு போஸ்ட் அண்ட் ப்ரீ மார்க்கெட் ரிவ்யூ குடுக்கறதுக்கு நம்ம ட்ரை பண்றோம். அப்படி இல்லன்னா லைவ் மார்க்கெட் வரவும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரை அப்படிங்கிறது பண்றோம். இன்னொரு விஷயங்கள் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, மார்க்கெட் ப்ரீவியஸ் குளோஸ்லேருந்து எடுத்தவன் இந்த 222 தாண்டுனான்னா ஓப்பன். ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது ஓப்பன தாண்டுனான்னா அடுத்து எங்க போகணும்? எஸ்டர்டே ஹை. மார்க்கெட் அப்படிங்கிறது நீட்டா ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படிங்கிறது டிராவல் ஆயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல நான் கேட்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னா,
23,050 கால்ல 107, 23,300 புட்டுல 78. ஸோ இந்த சாரி 300 புட்டு இல்ல. 23,200 புட்டு. 200 புட்டுல 87 அண்ட் தென் இந்த 107 இந்த 2 லெவலையும் நம்ம வந்து ஒரு வேல்யூவா நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 97 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வரும். ஸோ அந்த வேல்யூவ நம்ம எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அப்படிங்கிறது பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.